செய்வது துணிந்து செய். வணக்கம், நான் உங்கள் பாரதி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்ஸ்டாவில் அடிக்கடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, சோலோவாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இருட்டில் வெளிச்சமாக இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து என்னென்னா, ஃபோன் ஸ்டாண்டு வித் லைட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் நானும் புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணியாச்சு, பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் இன்ஸ்டாவில் ரீல் போடுறாங்க, நம்மளும் எதாவது போடுவோன்ட்டு தான் இந்த பாக்ஸ் வாங்கினது. பிரிப்போம் பிரிச்சாச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இவ்வளோ பாக்ஸே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் லைட்டு பார்க்க ஃபோட்டோவில் குட்டியாக தான் இருந்தது. பாக்ஸை நல்லா பிரித்தா உள்ளே ஃபுல்லாக ஒரு குப்பையாக இருக்குது. என்னடா அது செங்கல் கிங்கல் ஏதாவது வச்சு அனுப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா பேக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது உள்ளே பார்த்தா 4-5 கிரிக்கெட் பேட்டை உள்ளே வச்சு சேர்த்து ஒட்டின மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. என்னடா ஃபோன் ஸ்டாண்டு தான்டா புக் பண்ணோம், என்னென்னமே வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். இதான் அந்த ஃபோன் ஸ்டாண்டு வந்த பில்லு. ஃபோன் ஸ்டாண்டு வித் லைட்டு. பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ். இதுக்குள்ளே எத்தனை பாக்ஸ் இருக்க போதோ தெரியல. இவ்வளோ பெரிய பாக்ஸ் உள்ளதாக ஸ்டாண்டும் லைட்டும் சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த பில்லை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸை பிரிப்போம்னு சொல்லிட்டு ரெடி ஆனோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிரித்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஸ்டாண்டு ஒரு பாக்ஸில் தனியாக வச்சுருக்காங்க. அதை எடுக்கிறோம். இப்போ தான் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். ஸ்டாண்டை பார்ப்போமா? ஸ்டாண்டை பார்த்தா இதோ பாருங்கள், இதுதான் ஃபோன் ஸ்டாண்டு. நீட்டாக இதை வந்து ஒரு 7 அடிக்கிட்ட ஃபுல்லாக நீட்டி வச்சு ஃபோனை வந்து நிற்க வச்சு நம்ம எத்தனை ஃபோட்டோ எத்தனை வீடியோ எப்படி வேணால் எடுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது பாருங்கள், எல்லாமே கீ மாதிரி கொடுத்துருங்க. அப்படியே லூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இருங்க, நான் ஃபைனலாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து உள்ள பாக்ஸ் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தா லைட்டு. ஆஹா, இந்த லைட்டை வச்சு தான் இன்ஸ்டாவில் எல்லாம் வந்து வீடியோ போடுறாங்க. பார்த்துக்கோங்க நண்பர்களே, பார்த்துக்கோங்க. இந்த லைட்டை பாருங்கள், தாறுமாறாக இருக்குது. இது வந்து ஃபோன் செட் பண்ணுறது, நம்ம கையில் வச்சுருவோம்ல, அது கொஞ்சம் இழுத்து ஃபோனை உள்ளே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேபிள், லைட்டுக்கான கேபிள் இருக்குது. இதுதான் ஃபோன் செட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணணும், சுத்தமா எல்லா பக்கமும் சொல்கிறது. இதுதான் ஃபோன் செட் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு சென்டராக வர்றது, அந்த லைட்டுக்கும் ஃபோனும் வைக்கிற இடத்துல சென்டராக வர்றது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள் இருக்குது, அடாப்டர் இருக்குது. அந்த கேபிள் கூட ஒரு அடாப்டர் இருக்குது. அடுத்து நம்ம வந்து லைட்டை மொத்தமாக ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது தாங்க கடைசியாக ஃபைனலாக. அங்கே பாருங்கள், இதில் தான் வந்து எல்லாமே லைட்டு வந்து இன்ஸ்டாவில் போடுறாங்க. கலர் மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. என் ஃபோனில் சரியாக கிளாரிட்டி இல்லாதனால சரியாக தெரியல. ஃபோன் வைக்கிற இடம் சென்டராக இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக தெரியுதா கலர் மாறுறது? கலர்லாம் மாறுது, தாறுமாறாக இருக்குது உண்மையாகவே. இதை நம்மளும் எடுத்து வீடியோ போட்டு பார்க்கலாம் அப்புறமா இன்ஸ்டாவில். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இந்த ஃபோன் ஸ்டாண்டை புக் பண்ணுங்கள். இது வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 750 ரூபா. நீங்கள் இதை விட கம்மியாகவும் இருக்குது. ஆனால் ஒரு 500 மேலே வந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாம் சொல்கிறாங்க.